ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து ஒரு கொதி வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி வச்சு நம்ம அதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சு அதை வடிகட்டி அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பெப்பர் பவுடரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அதை ஒரு மிக்ஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் அந்த மாதிரி சூடானதும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா சைட்லையும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். இது தக்காளி சாஸோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர்னே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.